ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை. படித்தவனுக்கு இலக்கணம் பணிவு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். உண்மையில் படித்தவன் அகந்தை அடங்கப் பெறுவான். அதுவே கல்வியின் உண்மையான பயன். வள்ளுவ பெருந்தகை தன் குரலில் இது வலியுறுத்துகிறார். கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நட்டால் தொழாரெனின். தூய அறிவு வடிவான இறைவனுடைய திருவடிகளை பணிந்து தொழவில்லை என்றால் அவர்கள் படித்த கல்வியின் பயன் என்று வினவுகிறார் வள்ளுவர். அடுத்தவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மைவிட உயர்ந்தவர். அவரிடம் பணிவு காட்டுவது இறைவனிடம் பணிவதற்கு சமம். படித்தவனுக்கு பணிவே இலக்கணம். பணிவிருந்து படிப்பில்லை என்றால் அது தப்பில்லை. படிப்பிருந்து பணிவு இல்லை என்றால் அது ஆபத்து. நமக்கு முந்தைய தலைமுறையினருக்கு பெரிய படிப்பில்லை. பெற்றோர் ஆசிரியர்களிடம் அவர்களுக்கு பயமும் பணிவும் இருந்தது. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நம் கலாச்சாரம் போற்றுதற்குரியது. அறிவு சார்ந்த கலாச்சாரம். மாதா பிதா குரு தெய்வம் என்று அம்மா அப்பா குரு ஆகியோரை தெய்வமாக போற்றி வாழ்ந்த கலாச்சாரம். 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து தன் உதிரத்தை உணவாக்கி நம்மை பெற்ற தாய் முதல் தெய்வம். அம்மா அன்பின் அடையாளம். சிறந்த கல்வி அளித்து அவையில் முந்தியிருக்கச் செய்த தந்தை இரண்டாவது வணங்கத்தக்க தெய்வம். அறிவின் அடையாளம் அப்பா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்பது பழமொழி. இளமையிலேயே பெற்றோரை மதித்து பணிந்து நடந்தவரே பிறகு கல்விக்காக ஆசிரியரிடம் வரும்போது பணிவாயிருப்பார். பெற்றோர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களை அழித்து கொண்டு நம்மை ஆளாக்கிய தெய்வங்கள். ஆன்மீக கல்வி அளிக்கும் ஆசான் குரு. அவர் கடவுளுக்கு நிகரானவர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருரேவ சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஞானம் அருளும் குருவே சாட்சாத் மும்மூர்த்திகளுக்கும் மேலான பரபிரம்மம். 1000 மத யானைகளை அடக்கிவிடலாம். ஆனால் மதம் கொண்ட ஒரு சீடனுடைய அகங்காரத்தை அடக்குவது அதைவிட கடினம். பணிவின் பகைவன் அகங்காரம். அகங்காரம் ஒருவனை அழித்துவிடும். அவனுக்கு மட்டும் அது ஆபத்தல்ல. அகங்கார கொண்ட ஒருவன் உயர் பதவிக்கு வந்தால் அது அகில உலகிற்கும் ஆபத்து. அதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளருமொழி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே இத்தரையிற் தாறு வழகாதி சகல குணங்களும் சேர விளங்கலென தேர். வசந்தம் வந்தவுடனே மரங்களுக்கு அழகு முதலிய எல்லா குணங்களும் விசேடமாய் விளங்குவது போல் தத்துவ ஞானிகளுக்கு புத்தி பலம் தேஜஸ் ஆகிய மற்றெல்லா சம்பத்தும் எந்த முயற்சியும் இன்றி தாமே சித்திக்கும். தன்னை உணர்ந்தவன் தத்துவ ஞானி. பகவான் ரமணர் பணிவை பற்றி கூறும்போது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவரே. அவர்கள் நம்மை வணங்க வேண்டுமென்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது பண்பாகாது. அது ஒருவனுடைய அகந்தையை வளர்க்கும். முதலில் நாம் அவர்களை வணங்க வேண்டும். பகவான் ரமண மகரிஷி தன்னை பார்க்க வரும் ஒவ்வொருவரையும் கூடத்திற்குள் நுழையும் முன்பு அவர் நமஸ்காரம் செய்து விடுவதாகவும் பிறகுதான் அவர்கள் பகவானுக்கு நமஸ்காரம் செய்வார்கள் என்றும் கூறுகிறார். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று அபிராமி பட்டர் தன்னை நாயினும் ஈனனாக தாழ்த்தி கொண்டு அபிராமி அந்தாதியில் பாடுகிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு என்று சிவபுராணம் பாடுகிறார் மணிவாசகப் பெருமான். படித்தவனுக்கு பணிவுதான் கடவுளின் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். ஞமலீர்கேடா நானென் உறுதியால் நாடி நின்னுருவேன் அருணாச்சலா என்று அக்ஷரமணமாலையில் பகவான் பாடுகிறார். நாயினும் கேவலமான நான் எவ்வாறு உன் திருவடிகளை பற்றி நிற்பேன் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.